ஒரு அழகான காளான். அந்த காளான் வந்து தான் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலமர விதையை பார்த்து, "பார்த்தியா, நான் ஒரே நாள்லேயே துளிர் விட்டுட்டேன். ஆனால் நீ இன்னும் சின்னதாக கூட ஒரு துளிர் விடலை" அப்படின்னு சொல்லிட்டு பேசுவோம். ஆனால் நாட்கள் போக போக காலப்போக்கில் அந்த ஆலமர விதை துளிர் விட்டு செடியாகி பிறகு ஒரு நாள் மிகப்பெரிய மரமாக அந்த இடத்துல நிற்கும். அந்த ஆலமரம் பார்க்கக்கூடிய சமயம் அந்த காளான் அந்த பக்கத்திலே இருக்காது, அது எங்கேயோ மாறி போயிருக்கும். நம்முடைய வாழ்க்கையிலையும் நாம் ஒரு நாள் கண்டிப்பாக பிரகாசமாக ஜொலிக்கக்கூடிய நாள் நிச்சயம் இருக்குது. ஆனால் அதுக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு அமைதி, பொறுமை, தன்னம்பிக்கை, இதுக்கு மேலே ரொம்ப முக்கியமாக தொடர் முயற்சி அப்படிங்கிறது நிச்சயம் தேவை. நம்ம வந்து யாரையுமே ஏளனம் செய்யக்கூடாது. இன்றைக்கி உயர்நிலையில் இருக்கிறவன் நாளைக்கு தாழ்நிலைக்கு வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம். அதே மாதிரி இன்றைக்கி எதுவுமே இல்லாதவன் நாளைக்கு வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக வரலாம். பணம் இருக்குது அப்படிங்கிற கர்வம் நம்மளுடைய பணிவை எடுத்து விட்ரும். அதே மாதிரி இந்த பணம் இல்லை, சூழ்நிலை சரியில்லை அப்படிங்கிற அந்த சிச்சுவேஷன் நம்மளை முயற்சி பண்ண விடுறதில்லை. இந்த ரெண்டுத்துக்கும் மாறாட்டு நம்ம சிந்திக்கணும், அந்த முயற்சியை ஆயுதமாக வைக்கணும். அதே சமயம் அந்த பணிவு அப்படிங்கிறது, அந்த பொறுமை அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும். மற்ற மாதிரி வாழ்க்கையில் வெற்றி தோல்வி அப்படிங்கிறது சாதாரண ஒன்று தான். நம்ம வந்து கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை அடையும் போது அது நமக்கு ஒரு வேல்யூவை நமக்கு கொடுக்குது. அதனால் வாழ்க்கையில் எப்போவுமே நம்ம முயற்சி பண்ணணும்.